இந்த ஒரு விதமான அச்சுறுத்தல் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா பாஜக கொடுக்குறாங்கன்னா பாஜக கொடுக்குது. இப்போ பாஜகவுக்கு எதிரணியில் எதிராக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி அதுவும் சேர்ந்து கொடுக்குது. குறைவாக பண்ண மாதிரி தெரியுது, பாஜக அதிகமாக பண்ண மாதிரி இருக்கு. அவனுக்கு அப்படியே தண்டிப்பாங்க, அவனை அப்படியே சிறையில் வச்சிருப்பாங்க. இந்த ஒரு கொடூர சட்டம், நான் சொல்கிறேன், நான் தடா சட்டத்திலே இருந்தவன், அதன் பிறகு புறா என்ற ஒரு கொடுஞ்சட்டம் வந்தது. இந்த சட்டங்களை விட கொடுமையானது இது. இவ்வளோ பெரிய ஒரு கொடுங்கலான இந்த ஒரு எண்ணெயை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான். நீங்கள் சொல்றதை பார்த்தா பாஜகவோட காங்கிரஸ் வந்து ரொம்ப கொடுங்கோலாக இருக்கு. இந்த திட்டங்கள்ல இந்த செயல்பாடுகள்லாம் பார்த்தா பாஜக பரவாயில்லைங்கிற மாதிரி. முஸ்லீம் கட்சி, முஸ்லீம்களுக்கான ஒரு கட்சி, நாங்கள் வந்து இந்துக்கள் பெரும்பான்மை மக்களுக்கான கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. இது போய் அதான் உத்தவ் தாக்கரே இருக்கார், எப்படி கொடுக்க முடியாது? பாஜக விட நீங்கள் வந்து என்னத்தை கொடுக்க போறீங்கன்றது தான் எனக்கு. உத்தவ் தாக்கரே வந்து ஆதரவாக இருந்தார் அப்படின்னா காங்கிரஸ் கொடுக்கலன்னா அது வேண்டுமெனே செய்யப்பட்ட ஒரு செயல். அப்படி இருக்கும்போது என்ன மையத்துக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்த அந்த இஸ்லாமிய பிரதிநிதித்துவத்தை கூட பிடுங்கிட்டு நம்ம நிர்கதியாக்கி நிர்வாணப்படுத்துறாங்க. அதான் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்களை வந்து ஆஃப் பண்ணி ஆகும். இவங்களை ஒன்று கீழ்ப்பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். இல்லையா அண்ணா அறிவாலயத்துக்கு அனுப்பி இவங்க திமுக உறுப்பினர் கார்டு வாங்கி கையில் கொடுத்துருவோம். ஆமாம், பாஜக அரசு செய்கிறது மட்டும் நான் எதிர்க்கணுன்றது இல்லை, நீ செய்யறது கூட பெரிய தவறு. இவங்க என்ன இந்த சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் பிடுங்கி இருக்கானுங்க இது நாள் வரையும். இப்போ என்ன கொடுக்க போகிறானுங்க? இது நம்முடைய கடமை, நம்ம உயிரை கொடுக்கணும், மயிரை கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு பள்ளிவாசலையும் பேசி 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 லட்சக்கணக்கான இஸ்லாமியர்களை பலி கொடுத்து தான். இப்போ முன்னாடியே முந்திரி கொட்டை மாதிரி வந்துடுறாங்கங்கிறீங்க. இது வந்து மற்ற மக்களுக்கு புரியல அப்படின்னா புரியாமல் நாசமாக போட்டோன்றாங்க திமுகவும் காங்கிரஸ். ஓப்பனாக சொல்லுங்க. மோடியோட பேச்சிலையும் மற்ற அமித்ஷாவுடைய பேச்சிலையும் மற்ற பாஜக நிர்வாகிகள் பேச்சிலையும் நிறைய வித்தியாசம். இப்போ கோலவரியோட இதுக்கு முன்னாடி இந்த பிஜேபியும் செய்யல. இல்லை யாருமே செய்யும். இல்லை கூட இது போல வந்து செஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லாவே மறந்துடுறீங்களா? எவரெஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் வந்து தடா ரஹீம் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். சார் வணக்கம். சார், இந்திய நாடாளுமன்றம் தேர்தல் ஒரு கட்டமாக சில மாநிலங்களில் நிறைவடைஞ்சிச்சு, இன்னொரு சில மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரங்களும் போகுது, வாக்குப்பதிவும் போகுது. இந்த தேர்தலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த தேர்தலை வந்து எப்படி பார்க்குறீங்கன்னு சொன்னால், ஒரு விதமான அச்சுறுத்தல் இஸ்லாமிய சமூகத்துக்கு வந்து கொடுப்பதாகவே என்னுடைய பார்வையில் தெரியுது. ஒரு விதமான அச்சுறுத்தல். சரி, அந்த ஒரு விதமான அச்சுறுத்தல் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா பாஜக கொடுக்குறாங்கன்னா பாஜக கொடுக்குது. சரி, இப்போ பாஜகவுக்கு எதிரணியில் எதிராக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி அதுவும் சேர்ந்து கொடுக்குதுன்றது தான் என்னுடைய தனிப்பட்ட பார்வை. இந்திய மக்களுக்கேவா இல்லை இஸ்லாமியர்களுக்கா? இஸ்லாமியர்களுக்கு. ஏன் சொன்னால், இப்போ கடந்த 2-3 நாள் நடக்கக்கூடிய கூத்து உங்களுக்கு தெரியும். பிரதமர் மோடி வந்து ஏதோ 2006 மன்மோகன் சிங் பேசின பேச்சுன்னு சொல்லிட்டு பேசுகிறோம். இந்துக்கள் பெண்களுடைய தாலிக்கெல்லாம் வந்து பறித்து இவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ இவங்க வந்து அதுக்கு உண்டான சரியான முறையில் காங்கிரஸ், அதாவது இந்தியா கூட்டணி சார்பில் சரியான ஒரு கவுண்டர் கொடுப்பாங்கன்னா கவுண்டர் கொடுக்குறதில்லை. கொடுக்காம என்ன பண்ணுறாங்க, வெவ்வேறு விஷயங்களை தான் கவுண்டர் கொடுத்துட்டு வராங்க நம்மளுக்கு. அப்போது ஒரு பக்கம் அவன் நமக்கு எதிரியாக இருக்கான், இன்னொரு பக்கம் இவங்க வந்து ஆமாம் நாங்கள் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால அவங்களும் இந்த நாட்டினுடைய ஒரு பிரஜைகள், இவங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறதுனால என்ன தவறுன்னு சொல்லி பொதுமக்கள்கிட்ட ஒரு கேள்வி எழுப்புனாங்கன்னு வச்சிங்கன்னா உண்மையிலே காங்கிரஸுக்கு ஒரு காங்கிரஸ் எழுப்பினாங்க, காங்கிரஸுக்கு பலம் சேரும். அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு. ஆனால் உண்மையில அப்படி இல்லை, காங்கிரஸ் அப்படி இல்லை. ஏன்னு சொன்னால் கடந்த காலம் 55 இப்போ கடந்த ஒரு 60 ஆண்டுகால ஆட்சியில் ஒரு 55 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆண்டு இருக்குது. இந்த 55 ஆண்டுகளில் எந்த விஷயத்திலுமே முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருந்தது இல்லை காங்கிரஸ். பாபர் மசூதி இடித்தது யாருடைய ஆட்சியில்? காங்கிரஸ். பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு சில பல குண்டுவெடிப்புகள் காரணம் காட்டி 12,000 வழக்குகள் இந்தியா முழுக்கும் தடா சட்டத்தில் பதிவு செய்யப்பட்டது. அதில் 30,000 பேருக்கு மேலே கைது செய்யப்பட்டு எல்லாம் 10 ஆண்டு 20 ஆண்டு இன்னும் கூட நூற்றுக்கணக்கான பேர் சிறையில் இருக்காங்களா? இருக்காங்க. அப்போ NIA என்கின்ற தேசிய புலனாய்வு முகாமையை வந்து கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ் தான். ஏற்கனவே CBI இருக்குது,
அது இல்லாமல் மாநிலத்தில் வந்து ஐஏஎஸ், எஸ்பிசிஐடி, எஸ்ஐ, பெரும்பாலும் ஊடகங்கள்ல பார்க்கப்படக்கூடிய இந்த நீங்க சொல்ற மாதிரி என்ஐஎம் காங்கிரஸ் கொண்டு வந்தது. அப்போ எல்லாமே இருக்கு, உளவு அமைப்புகள் இருக்கு. இருந்தாலும் என்ஐஏ என்கின்ற ஒரு புலனாய்வு அமைப்பை கொண்டு வந்து காங்கிரஸ் தான். அது சாட்சாத் நம்ம சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது தான் கொண்டு வந்தது. அப்போ யூபா என்கின்ற சட்டம் 1968 வந்து காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. யூபா யாருக்குன்னு சொன்னால் வடகிழக்கு மாநிலங்களுக்கும் காஷ்மீர் போன்ற மாநிலங்களுக்கும் மட்டும்தான் அந்த யூபா சட்டம் பொருந்தும். என்னன்னு சொன்னால் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தினுடைய வடிவம். அதை இந்தியா முழுக்க வந்து அமல்படுத்தியது காங்கிரஸ் ஆட்சி தான். அது சாட்சாத் நம்முடைய ப. சிதம்பரம் உள்துறை அமைச்சர் குறைவா பண்ண மாதிரி தெரியுது, பாஜக அதிகமா பண்ண மாதிரி இருக்கு. அதான் சொல்றேன், அவங்க தான் கொண்டு வந்து அது முஸ்லீம்களுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, யூபா யார் மேலே போடுறான்? முஸ்லீம்கள் மீது மட்டும் தான் போடுறான். என்ஐஏ வந்து யாரை விசாரிக்கிறான்? முஸ்லீம்களை மட்டும் தான் பெரும்பாலுமே இஸ்லாமியர்களை தான் விசாரிக்கிறான். இப்போ என்ஐஏ ஒரு படி மேலே போய் அவங்க என்ஐஏ நீதிமன்றங்களே தனியாக வச்சுக்கிட்டாங்க. என்ஐஏ காவல்துறை தனியாக வச்சுக்கிட்டாங்க, காவல் நிலையங்கள் தனியாக வச்சுக்கிட்டாங்க. அப்போது ஒருத்தனை இப்போ என்னை கைது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களே வந்து எதை வேணாலும் செட்டப் பண்ணலாம், ஆதாரங்கள் செட் பண்ணி சாட்சிகள் ஆதாரம் சொல்லிட்டு என்ஐஏ நீதிமன்றத்தில் போய் ஒப்படைப்பாங்க. என்ஐஏ நீதிமன்றம் என்ஐஏ காவல்துறை கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் அப்படியே உள்வாங்கிட்டு அவனுக்கு அப்படியே தண்டிப்பாங்க, அவனை அப்படியே சிறையில் வச்சிருப்பான். இந்த ஒரு கொடூர சட்டம், நான் சொல்கிறேன், நான் தடா சட்டத்திலே இருந்தவன், அதன் பிறகு படா என்ற ஒரு கொடும் சட்டம் வந்தது. அந்த சட்டங்களை விட கொடுமையானது இதுன்ற. ஏற்கனவே அங்கே இந்த மாநிலத்தில் காவல்துறை முழுக்க அதில் ஒருதலைபட்சமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லை வேற என்ன நடக்குது நீங்களே பார்க்குறீங்களா? முஸ்லீம் வீடுகள் ஒன்றும் இல்லை, நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து சில பல செய்திகளை பரவிட்டீங்கன்னா கூட இந்த நீங்கள் சொல்கிறது இவ்வளோ பெரிய ஒரு கொடுங்கலான இந்த ஒரு எண்ணெயை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான். அப்படி இருக்கும்போது அது மட்டும் இல்லை, நீங்கள் அது பாபர் மசூதி இடிப்புக்கு முன்னு இடிப்புக்கு பின்னு 2 கட்டத்தை பார்க்கணும்னா, இடிப்புக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகல்பூர் படுகொலை நடந்திருக்கு, மீரட் படுகொலை நடந்திருக்கு, கலவரம் நடந்திருக்கு, அசாம் கலவரம், இப்படி இந்தியா முழுக்க மிகப்பெரிய கலவரங்களில் லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இஸ்லாமியருடைய சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த ஒரு கொடூரம் தான் எல்லாமே. நீங்க சொல்றதை பார்த்தா பாஜகவோட காங்கிரஸ் வந்து ரொம்ப கொடுங்கோலா இருக்கிற மாதிரி. இல்லை உண்மை, நம்ம யதார்த்தத்தை பேசுவோம். நம்ம வந்து இன்னைக்கு நமக்கு பாஜக பிடிக்காது, அது வேற விஷயம். அது ஒரு முஸ்லீமா இருந்தான்னா ஒரு இந்த திட்டங்கள்ல இந்த செயல்பாடுகள்லாம் பார்த்தா பாஜக பரவாயில்லங்கிற மாதிரி இல்லை. நான் அப்படி சொல்ல மாட்டேன், பரவாயில்லன்னு சொல்ல மாட்டேன். அதுலேருந்து கொடுங்கோலில் எரித கொல்லியில் எது பரவாயில்ல எது நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். 2 கொல்லிக்கட்டை எடுத்துக்கிட்டு இதை விட இது கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்ல முடியாது. அதே நிலை தான் நான் பார்க்குறேன். நான் பாஜக வந்து அப்படியெல்லாம் சிறந்ததுன்னு சொல்ல முடியாது, அதை விட பரவாயில்லன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது ஒரு கொடுங்கோல ஆட்சி தான் பாஜகன்றது. ஆனாலும் இப்போ அந்த பாஜக கையில் எடுத்திருக்கல ஒரு ஆயுதம் என்ன, காங்கிரஸ் என்பது, காங்கிரஸ் கூட்டணி என்பது அது முஸ்லீம் கட்சி, முஸ்லீம்களுக்கான ஒரு கட்சி, நாங்கள் வந்து இந்துக்கள் பெரும்பான்மை மக்களுக்கான கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. இது போய் இதை காங்கிரஸும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் அதுக்கு உண்டான பதிலடி கொடுத்தாங்கன்னு சொன்னால் சரியா இருக்கும். அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களை தாங்களே இல்லை நாங்கள் உங்களோட மோசமான சனாதன கட்டர் ஹிந்து, இந்தியில் சொல்லணும்னா கட்டர் ஹிந்து நாங்கள் தான் அப்படின்ற வடிவத்தை வந்து பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்காக இப்போ மகாராஷ்டிராவில் பாருங்கள், 40 பாராளுமன்ற தொகுதி, ஒரு எம்பி தொகுதி கூட முஸ்லீம்களுக்கு இல்லை. யாரு இந்தியா கூட்டணி பிஜேபி கொடுக்கலன்னு சொன்னால் நம்ம கேட்கறதே இல்லை. அதான் உத்தவ் தாக்கரே இருக்காரு, எப்படி கொடுக்க முடியும் அந்த இடத்துல? நான் என்ன சொல்றேன், உத்தவ் தாக்கரே இருக்காருன்னு சொன்னால் அப்போ காங்கிரஸ் இருக்கு, தேசியவாத காங்கிரஸ் இருக்கு, இத்தனை கட்சிகள் இருக்கு. ஒரு அச்சம் கூட காங்கிரஸ். நீங்கெல்லாம் மயிர் பிடிங்க மன்னார்சாமி, நீங்கள் என்ன சொல்லி பேசிக்கிறீங்க பொதுவெளியில், நாங்கள்லாம் மதசார்பற்ற சக்தின்னு காட்டுறீங்களா இல்லையா? அப்போ மதசார்பற்ற சக்தின்னும் போது ஒரு முஸ்லீம் பிரதிநிதித்துவத்தை கூட நீங்கள் முன்னிலைப்படுத்தாம நீங்கள் என்னத்தை வந்து பாஜக விட நீங்கள் வந்து என்னத்தை பிடுங்க போறீங்கன்றது தான் எனக்கு புரியுதுங்களா இல்லையா? புரியுது. ஏன்னா எனக்கு உண்டான பிரதிநிதித்துவம் நீங்கள் கொடுத்துருக்கணும். அப்போ இப்போ இங்கே தமிழ்நாட்டிலே எடுத்தீங்க, இதே மாதிரி தான் என்ன பண்ணாங்க, உலமா சபை அவங்களுக்கு தேவையில்லாத. நீங்கள் சொன்ன கோட்பாடில் பார்த்தா ஒருவேளை மகாராஷ்டிராவில் வந்து ஒரு இஸ்லாமிய வேட்பாளரை வந்து காங்கிரஸ் சார்பாக நிறுத்தியிருந்தாலும் உத்தவ் தாக்கரே இந்த பிரச்சனையை அங்கே ஏற்படுத்தியிருப்பார்ல, அப்போ கூட்டணி விரிசல். உத்தவ் தாக்கரே எப்படி ஏற்படுத்துவார்? அவர் தான் இந்தியா கூட்டணி ஏற்றுக்கிட்டாரு. நானும் மதசார்பற்ற சக்தி தான், நானும் மதசார்பற்ற ஒரு கட்சி தான் அப்படின்றது கொண்டு வந்துட்டார் இல்லையா? அப்படி அவர் ஏன் எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? புரியுதுங்களா உங்களுக்கு? எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்க. அதே நேரத்தில் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் உத்தவ் தாக்கரே வந்து ஆதரவாக இருந்தார் அப்படின்னா காங்கிரஸ் கொடுக்கலன்னா அது வேண்டுமெனே செய்யப்பட்ட ஒரு செயல் இல்லை. காங்கிரஸ் மட்டும் இல்லை, இது தேசியவாத காங்கிரஸ் கொடுக்கல, கம்யூனிஸ்டுகள் கொடுக்கல, அதெல்லாம் கூட்டணி தானாங்க மகாராஷ்டிராவில். இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணிகள் ஏன் கொடுக்கல? அதுதான் சார். இப்போ தேசம் முழுவதுமே
அதாவது முன்பு நடைபெற்ற தேர்தலுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ அதான் சொல்கிறேன், கொடுக்கல. இன்னொரு பக்கம் என்ன சொன்னால், நீங்கள் ஒரு ஊடகங்கள் எல்லாம் இருக்கீங்க, நீங்கள் அதாவது இந்தியா முழுக்க காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக யாராவது ஒரு முஸ்லீமை காட்டுங்க. இல்லை காமிக்க முடியாது. இல்லை காங்கிரஸ் கட்சியினுடைய எத்தனையோ மாநிலத்தில் காங்கிரஸ் ஆளும் கட்சியாக இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த ஆளும் கட்சியில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஒரு முஸ்லீம் முதல்வராக இருக்கிறத காமிக்க முடியுமா? அதுவும் இல்லை, காமிக்க முடியாது. இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன மையத்துக்கு இவனுங்க முஸ்லீம் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் எல்லாம் முஸ்லீமுக்காக அப்படின்னு சொல்லி பாஜக பிரச்சாரம் பண்ணுறதும், இவங்க அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, இந்த இந்தியா கூட்டணி மதசார்பற்ற சக்திகள்னு சொல்லக்கூடிய இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்த அந்த இஸ்லாமிய பிரதிநிதித்துவத்தை கூட பிடுங்கிட்டு நம்ம நிர்கதியாக்கி நிர்வாணப்படுத்துறாங்க. அதான் ஒட்டுமொத்தமா இஸ்லாமியர்களை ஆஃப் பண்ணி அதுதான் ரெண்டு பேருடைய திட்டமும் அதுதான். இதுல என்னன்னு சொன்னா, இப்ப நம்ம தமிழ்நாடு ரெண்டு பேருக்குமே வித்தியாசமே இல்லையா? இல்லை, இப்ப தமிழ்நாட்டிலே எடுத்தீங்க, உலமா சபை ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. என்னன்னா, எல்லா முஸ்லீம்களும் கண்டிப்பா இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கொடுங்க, வெள்ளிக்கிழமைகளை கூட பேசுங்க. நான் ஒரு ட்வீட்டு கூட போட்டேன், நான் ஃபேஸ்புக்கில் ட்வீட்டில் போட்டேன். நான் இவங்களை ஒன்று கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விடுங்க, அனுப்பி ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். இல்லையா அண்ணா அறிவாலயத்துக்கு அனுப்பி இவங்க திமுக உறுப்பினர் கார்டு வாங்கி கையில் கொடுத்தணும். உலமா சபை. ஆமாம், நீங்கள் உலமா சபை என்ன அறிக்கை கொடுக்கணும், அதை கொடுக்கணும். நீ இன்னாருக்கு ஓட்டு போடு, இன்னாருக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அது ஜனநாயக கடமை, மக்களோட உரிமை. அதுல உரிமை இல்லை. பாஜக RSS செய்யறது மட்டும் நான் எதிர்க்கணுன்றது இல்லை, நீ செய்யறது கூட பெரிய தவறு இருக்கா இல்லைங்களா? சரி, அப்படி நீ உங்களுக்கு தான் ஓட்டு போடுங்கன்னு சொல்றீங்கன்னா, இவங்க என்ன இந்த சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் பிடுங்கி இருக்கானுங்க இது நாள் இல்லையா? இப்ப என்ன பிடுங்க போறானுங்க? இல்ல பாஜக வந்துருங்கிற அச்சத்தினால சொல்லி அது எனக்கு மட்டும் ஏன்மா தம்பி, எனக்கு மட்டும் என்னன்ற இதே மாதிரிதான் இந்த நாடு சுதந்திரம் அடையும் போது நானும் சொல்ல ஆங்கிலேயர் எதிர்த்து இந்த நாடு சுதந்திரத்துக்காக போராடும் போது இந்த முல்லாக்கள் எல்லாம் இந்த உலமாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, இது நம்முடைய கடமை, நம்ம உயிரை கொடுக்கணும் மயிரை கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு பள்ளிவாசலையும் பேசி 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 லட்சக்கணக்கான இஸ்லாமியர்களை பலி கொடுத்தது தான் மிச்சம் இருக்கா இல்லையா? அன்னைக்கும் அந்த சுதந்திரத்துக்காக போராடினதுலையும் இஸ்லாமியர் இருப்பாங்க. இன்னைக்கு பாசிசத்தை எதிர்க்கிறதுக்கு நான் தான் போராடணுமா? இன்னைக்கு பாசிசம் பாஜக முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் எதிரியா? ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு எதிரி. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, இஸ்லாமியர்கள் முன் வர வேணாம், மத்தவங்க முன் வர எல்லாம் வரட்டும்ன்ற நான். இது எனக்கு மட்டும் கடமை இல்லை, இது ஒட்டுமொத்த மக்களுக்கான கடமை. இது பாஜக அரசை ஒழிக்கணுன்றதுல ஒட்டுமொத்த கட்சிகள் இஸ்லாமியர்கள் போராடுவாங்க, இஸ்லாமியர்கள் மீது வழக்கு, இஸ்லாமியர்கள் சிறை, அது ஏன் தேவைங்கிறீங்க? நீ மட்டும் ஏன் முந்திரி கோட்டை மட்டும் முன்னாடி வந்துட்டு நமக்கு தான் எதிரின்னு காட்டிக்கிறேன், நமக்கு மட்டும் ஏன் காமிக்கிறீங்கிறீங்க? தடாரகம் சொல்றாரு, அந்த பிம்பத்தை ஏன் நீங்க காமிக்கிறீங்க? அதான் சொல்றான். அதை காட்டும் போது என்ன ஆயிடுதுன்னு சொன்னா, அவன் அதை நம்மளை வச்சு முழுக்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. பண்றாங்களா இல்லையா? நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் முஸ்லீமா இல்ல, முதலமைச்சராக இருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சாராய இது விஷயத்துல பார்த்தீங்கன்னா 183 கோடி ரூபாய் தான் லாபமே கிடைச்சது. அது 100 கோடி ரூபாய் அரவிந்த் கெஜ்ரிவால் வாங்கிட்டாரான். சரத் ஷெட்டி என்கின்ற அந்த இவங்கிட்ட வாக்குமூலம் வாங்கி அவனை விட்டுட்டாங்களாம். அவனுடைய வாக்குமூலம் வாங்கி முதல்வரை கைது பண்ணி உள்ள போறாங்களாம். அப்ப இதுவே பாத்தீங்கன்னா ஒரு ஜனநாயக விரோதம், சட்ட விரோதம், ஒரு கொடுங்கோல் ஆட்சியினுடைய எதிரொலியாவது நமக்கு தெரியுது. அப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் முஸ்லீமா? அப்ப அவன் முஸ்லீமுக்கு மட்டும் எதிரி இல்லை, RSS பாஜக. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ சிபுசேரனுடைய மகனை கைது பண்ணி உள்ள போட்டாங்களே அமலாக்கத்துறை, என்ன காரணம்? நீங்க புரியுதாங்க? புரியுது. அப்ப எல்லாமே அது மட்டும் இல்லை, நீ டீசல் பெட்ரோல் விலை ஏறி இருக்குன்னா என்ன காரணம்? இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா, இப்போ 500 டன்னுங்க, 500 டன்னு கோல்டு இருப்புல இருக்கு, இந்தியாவுடைய இருப்புல இருக்கு. அப்போ அந்த 500 டன் கோல்டுக்கு உண்டான ரூபாய் நோட்டு தான் இந்தியாவில் புழக்கத்திலே வரணும். உதாரணத்துக்கு சொன்னால் புழக்கத்தில் நீங்கள் நெட்டில் போட்டாவே தெரியாது எவ்வளோ டன் இருக்குன்னு. அப்போ அவ்வளோதான் இந்தியாவில் புழக்கத்தில் இருக்கணும் பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு பணம் புழக்கத்தில் இருந்தால் தான் சரியானது, சமமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு 39 லட்சம் கோடி ரூபாய் புழக்கத்தில் இருக்கான். அப்போ 5% 34 லட்சம் கோடி ரூபாய் எக்ஸஸாக பணம் இருக்கு, பிரிண்ட் பண்ணி விட்டுருக்கான். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக, இந்தியாவுடைய அந்த பொருளாதார இதுக்கு எதிராக மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த சிஸ்டம் எல்லாம் ஃபெயிலியரில் இருக்கு. அது மட்டும் இல்லை, 2014 வரையிலும்
64 லட்சம் கோடி ரூபாய் தான் அந்நிய நாட்டு கடனாக இந்தியா இருந்தது 2014 வரையிலும். 2014 2024 இப்போ இல்லைங்களா 10 ஆண்டுகள். இந்த 10 ஆண்டுகள்ல 2,15,00,000 கோடி. அப்போ குறைஞ்சது பாத்தீங்கன்னு சொன்னா 150 லட்சம் கோடி வந்து எக்ஸஸா இவங்க வாங்கியிருக்காங்க பாஜக 10 ஆண்டுகள்ல. அப்ப இதுக்கு முன்னாடி 64 லட்சம் கோடி தான் வெளிநாட்டுல இருந்து வாங்கின காசு. நல்லா புரிஞ்சு புரியுது. அப்போ இவ்வளவு தொகை இவங்க வாங்கியிருக்காங்கன்னு சொன்னா அப்போ எத்தனை தனியார் நிறுவனங்கள்லாம் பொதுத்துறை நிறுவனங்களா மாத்திருக்காங்க? இல்ல, இருந்த பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் தனியாருக்கு வித்து இருக்காங்க. வாங்குறது தான் கஷ்டம், விற்கிறதுக்கு ஈஸி. அப்போ இவ்வளோ தொகையும் வந்து வெளிநாட்டிலேருந்து இவங்க வாங்கியிருக்காங்கன்னு சொன்ன கடனானா இப்போ அந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக பெட்ரோல் விலை ஏறிச்சு, டீசல் விலை ஏறிச்சு. அதன் காரணமாக வந்து இன்னைக்கு பருப்பு தேவையான எல்லாமே ஏறிச்சு. 100 ரூபாய் நம்ம சம்பாதிச்சோன்னா கூட அந்த 100 ரூபாய்க்கு போய் சாப்பிட்டோன்னு சொன்னால் அதில் 50 ரூபாய்க்கு டேக்ஸ்ன்றதே போய் அரசு பிடிக்கிறான். அந்த 50 ரூபாய்க்கு தான் நம்ம உண்ணுறோம். 100 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு அதாங்க 100 ரூபாய் நம்ம உழைச்சி கஷ்டப்பட்டு நாம சாப்பிட்டோம்னு சொன்னா 50 ரூபாய்க்கு தான் நமக்கு சாப்பிட முடியுது. மீதி 50 ரூபாய் கிட்ட அவன் வந்து வரி கீரின்னு சொல்லி பிடிக்கிறான். இந்த நிலை தான் இன்னைக்கு ஒவ்வொரு இந்தியன் நிலையும் இருக்கு. இது இப்படியே போச்சுன்னு சொன்னா இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட போகுது. அப்போ இந்த புரட்சிக்கு முஸ்லீம்களை மட்டும் ஏன் பலிகடா ஆக்குறீங்கன்ற, நீங்க ஏன் முந்திக்கிட்டு வந்து நிக்கிறீங்க? நீங்க யாருக்கு ஓட்டு போடாத ஓட்டு போட்டுருங்க, இல்லைன்னா பாசிசம் வந்துடும் வந்து தொலைக்கிட்டான்ற நான். புரியுதுங்களா உங்களுக்கு? பாசிசம் வந்து தொலைக்கிட்டோம், அவ்வளவுதான். அப்ப ஒட்டுமொத்த மக்களும் அது புரியாம உலமா சபை சொன்னாலும் இஸ்லாமிய மக்களுக்குன்னு அறிவாற்றல் இருக்கு, அவங்க சிந்திச்சு தானே செயல்படுவாங்க. ஜமாத் இஸ்லாமிய நீங்க வந்து சாதாரண உலமா ஜமாத்துல் உலமா வந்து நீங்க சாதாரணமா நினைக்காது. அது ஒரு அவங்களுக்கு அந்த பிரச்சாரங்கள் அவங்க வந்து பள்ளிவாசல் பயன் சாதாரணமா இல்லை சார். அப்ப அவங்க சொன்னாலுமே மக்களுக்குன்னு ஒரு அறிவு இருந்தாலும் நான் என்ன சொல்றேன், 60% மாறுமா இல்லையா, 70% மாறுமா இல்லையா உலமா சபை சொன்னா? அப்ப ஏன் உங்களுக்கு இந்த வேலைன்ற நான் ஏன் இந்த சமூகத்தை மட்டும் கட்டி விடுறீங்க? போராடுது பாசிசத்துக்கு எதிராக முன்னாடியே முந்திரி கொட்டை மாதிரி வந்துடுறாங்கிறீங்க. பாசிசத்துக்கு எதிராக நான் மட்டும் இறங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஒட்டுமொத்த இந்திய மக்கள் இறங்கிட்டேன். பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இப்போ என்ன பாஜகனுடைய அரசு திட்டமே என்ன, இந்த இடஒதுக்கீடு முழுக்க ஒழிக்கணும். அதுக்கு தான் என்ன பண்றான், இந்த தனியார் நிறுவனங்கள் எல்லாம் அதாவது அரசு பொதுத்துறை நிறுவனம் தனியாருக்கு விற்பனை பண்ணிட்டு வரான். இருக்கிற நிறுவனங்கள் இப்போ ரயில்வே வித்துட்டான், விமானத்துறை வித்துட்டான், கப்பல் துறை வித்துட்டான், எல்லாத்தையும் வித்துட்டானா அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு மயிர் எங்கேருந்து எதுக்கு யூஸ் ஆகும் சொல்லு? யூஸ் ஆகுமா? அப்ப இடஒதுக்கீடை வந்து ஒட்டுமொத்தமா கேன்சல் பண்ணாங்கன்னா இவனுக்கு பயங்கர எதிர்ப்பு வரும். புரியுதுங்களா? அப்ப என்ன பண்றாங்க, அரசு நிறுவனங்களை பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் தனியாருக்கு வித்துட்டேன்னா இடஒதுக்கீடு காணாம போயிடும். அப்போ ஒரு கோடு இருக்குன்னா அதை அழிக்க முடியாது, பக்கத்துல பெருசா ஒரு கோடு போடுன்னு போட்டுட்டே இருக்கான். இதுதான் இது வந்து மற்ற மக்களுக்கு புரியல அப்படின்னா புரியாம நாசமா போட்டோன்றான். நாசமா போட்டோம், பாஜக ஆதரிக்கிட்டோம், பாஜக கூட போகட்டும், நாசமா போகட்டும், நமக்கு என்னன்றான். இதை வந்து நம்ம இந்த இஸ்லாமிய சமூகத்தை நீங்க கட்டி இறக்கி அவன் என்னவோ நம்மளை எதுக்குது. இந்த மதச்சார்பற்ற சக்தின்னு சொல்லக்கூடிய இந்த துரோகிகள் என்ன பண்ணுதுன்னு சொன்னா நமக்கு கொடுக்கக்கூடிய எந்த பிரதித்துவத்தையும் கொடுக்காம மறுக்கிறது திமுகவும் காங்கிரஸும். ஓப்பனா சொல்றேன். அப்ப இது எந்த வகையான அரசியல் இது? அது உண்மையிலே இந்த சமூகத்துக்கு முன்னேற்றத்துக்கு உண்டான செயல்பாடுகளை இந்த சமூகம் செய்யுதுன்னா செய்யுது. இன்னைக்கு பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்க, 400 பார் ஆப்கே பார் 400 பார் நீங்க. அப்ப நீங்க எதுக்காக இப்போ வந்து 2006 மன்மோகன் சிங் பேசினாராம், அது அவர் என்ன போய் எடுத்தோன்னு முஸ்லீம்களுக்கெல்லாம் ஆதரவு. அதுதான் சார். இப்போ குறிப்பா என்னன்னா தமிழ்நாட்டுக்கு மோடி வந்துட்டு போனார் பிரச்சாரத்துக்கு, அமித்ஷா வந்துட்டு போனாரு, மற்ற அமைச்சர்கள்லாம் வந்துட்டு போனாருங்க. ஆனால் இங்கே மதம் சார்ந்தோ ஜாதியை சார்ந்தோ இடஒதுக்கீடு சார்ந்தோ எந்தவித பேச்சுக்களும் இல்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாஜகவில். ஆனால் அதே வந்து அடுத்தடுத்த வட மாநிலங்களில் இருக்கட்டும், இப்போ கேரளாவில் இருக்கட்டும், இப்படியே நகர்றப்போ பிரச்சாரங்கள் நகர்றப்போ மோடியோட பேச்சிலையும் மற்ற அமித்ஷாவுடைய பேச்சிலையும் மற்ற பாஜக நிர்வாகிகள் பேச்சிலையும் நிறைய வித்தியாசம் தெரியும். இப்போ கோலவரியோடு ஆயிடுறாங்க. உண்மையிலே சொல்கிறேன், அமித்ஷா பிரதமர் மோடி இந்த அளவுக்கு வன்மம் கக்கக்கூடிய ஒரு செயலை இந்த நாட்டினுடைய நானும் சுதந்திரம் அடைஞ்சு இதற்கு முன்னாடி இந்த பிஜேபியும் செய்யல. இல்லை யாருமே செய்யலை. உலகத்தில் எந்த இதுவும் ஹிட்லர் கூட இது போல் வந்து செஞ்சிருக்க மாட்டான் தேர்தலில். புரியுதுங்களா? அப்போ அப்படியாப்பட்ட வந்து அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது எந்த காயத்தினா பித்தம் தெளிவுன்னு சொல்லி அலைவாங்களாம். அந்த மாதிரி இன்னைக்கு பாஜக தலைவர்கள் எதை பேசி எதை கான்ட்ரவர்சி ஆக்கி எதை கலவரமாக்கி அந்த கலவரத்து மூலமா நமக்கு என்ன லாபம் கிடைக்கும்? ஏன்னா அவங்க அந்த சொகுசாக ஆண்டுட்டாங்க. அவர் சொல்லுவார், ஏழை தாயின் மகன்னுவார்.
அது சொல்றது எல்லாமே பாருங்க. தாயை சந்திக்க தனையன் பாருங்க, எவ்வளோ வேலை இருந்தாலும் தாய் மீது உள்ள பாசம் வந்து போறாரு பார்த்தீங்களா. இதை யார் பேசுறா? இந்த பிஜேபி, இந்த நாராயணன் திருப்பதி, இன்னும் சில பேர் இருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த காயத்ரி இவெல்லாம் இருக்கல பயங்கரமாக பேசுவாங்க. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், நீ ஒரு பிரதம மந்திரி, உனக்கு உண்டான ஒரு பெரிய மாளிகை இருக்கு, கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்துருக்காங்க. கொடுக்காம இருக்க முடியாது, மாளிகை தான் கண்டிப்பா கொடுத்துதான். அப்போ உனக்கு 10-100 பணியாளர்கள் இருக்காங்க. நீ எழுந்துனா சொல்லி தண்ணியை தந்து வைப்பான். நீ இப்படி பார்த்தனாவே என்ன வேணும்னு கேட்பாங்க. இவ்வளோ வசதி வாய்ப்பான நீ வாழ்றல, அந்த வயசான கிழவிய சாகரவிலையும் கூட வச்சு அவ கூட அந்த தாய் கூட வாழத்துக்கு வக்கற்ற நபர் தான் நீ. உண்மையிலே இல்லையாங்க? உண்மையா இல்லையா? அதை விட்டுட்டு அவர் 10 நாள் 1 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து தாயை சந்திச்சார், தாய்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாருன்னு சொல்லி நீங்க தலைப்பு செய்ய போறீங்களா? ஏண்டா நாதாரிகளை நீங்க ஏதாவது ஒரு ஊடகமாச்சோம், ஏண்டா ஒரு வயசான கிழவி அந்த அம்மா அந்த தாயை உன் கூட வச்சு நீ ஒன்றும் பணிவிடை செய்ய போறது இல்லை. நீ ஒரு 10 பெண்களை போட்டால் அந்த அம்மாவுக்கு பணிவிடை செய்ய போறாங்க. உனக்கு ஒன்றும் சின்ன ரூம் இல்லை, பெரிய மாளிகை, நூற்றுக்கணக்கான 20க்கும் மேற்பட்ட சொகுசு அறைகள் இருக்கு. அந்த ஒரு அறையில உன் தாயை வச்சு பாதுகாக்க வக்கற்ற நபர் நீ. நீ வந்து என்ன இதை பத்தி தான் பேசுறாங்க, இதை பத்தி யாரும் பேசல. பாருங்க, மோடியின் தாயை சந்திக்க போறான்னு தலைப்பு செய்ய போறீங்க. அந்த தாயை ஏன் வீட்டுல வச்சுக்கலன்னு கேட்கிறேன் நான். அதுக்கு ஒரு விவாதமும் நடந்துச்சு. கேட்கலைங்க இது வெளியும். இந்த மாதிரி கேள்வி நான் வைக்கிற கேள்வி மாரி யாருன்னா கேட்டிருக்காங்களா? நான் வயசான கேள்விய ஏன் சார் நீங்க அங்க போய் பாக்குறீங்க? 1 மாதத்துக்கு ஒரு இருக்கக்கூடிய அந்த புலனாய்வு மயிறு பிடுங்கி மன்னார் சாமிகளெல்லாம் நிப்பாட்டி பாதுகாப்பு பணியில் போட்டு நீங்கள் பாட்டு அப்படியே போய் இந்த பக்கம் ஒரு கேமரா அந்த பக்கம் ஒரு கேமரா வச்சு அந்த அம்மாவை பார்த்து அந்த அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது, இதெல்லாம் ஏன்ற நீ சொகுசு அறைகளில் ஒரு அறையில் அம்மா வச்சுக்கிட்டு ஒரு 2க்கு 4 தினசரியே பாதம் தொட்டு 2க்கு 4 இல்லை 10 பணிப்பெண்களை போட்டு பண்ணியிருக்கலாமா இல்லையா? தாராளமாக பண்ணலாம். சரி, நான் வந்து இதெல்லாம் அரசு செலவு, நான் பிரதமர், என் தாய்க்கு நான் இதெல்லாம் கொடுக்க மாட்டேன்னா நீ போய் கூட வச்சுக்கிட்டு நீ பணிவிட பண்ணு. நீ அரசு செலவு பண்ணாத. உன் அறையிலேயே நீ படுக்கிற பெட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன பெட்டை போட்டுட்டு அவங்க அங்கே படுத்துட்டு வைப்பாங்க. பிரதமருக்குன்னு ஒரு சம்பளம் வரும்ல, அந்த சம்பளத்தில் தாய்க்கு செலவு பண்ணலாம். அப்போ அதெல்லாம் பற்றி இனி சோசியல் மீடியாலையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் பேசுறது இல்லை. ஆனால் தாயை சந்திச்சது, ஆசீர்வாதம் வாங்கினது, அவர் நடந்து போனது, இதெல்லாமே பேசினாங்க. அதே நிலை தான் இன்னைக்கு இப்படி இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, இன்னைக்கு பாஜக உடைய நிலை, பாஜக இன்னைக்கு அரசியல் ரீதியாக முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு சின்ன கதை. இப்போ சமீபத்தில் தான் வந்து ஒரு யூடியூப்பில் தான் பார்த்தேன். திருமண வீட்டில் வந்து கொள்ளையர்கள் புகுந்து, திருமண வீட்டில் கொள்ளையர்கள் புகுந்து அந்த திருமண வீட்டில் இருந்த தங்கம், வைரம், வைடூரியம், நகைகள் எல்லாம் வந்து கொள்ளையடிச்சிடாங்க. கொள்ளையடிச்சுட்டு போகும்போது என்ன பண்ணுறாங்க, திரும்பி வந்து யாருமா மணப்பெண்ணுன்னு கேட்குறாங்க. நான் தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண்ணை கூப்பிட்டீங்க வா அப்படின்னு சொல்லி வந்து ஆசீர்வதிச்சு இந்தா ஒரு 100 ரூபா என் சார்பாக நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு 100 ரூபா கொடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு நான் போயிட்டு வாங்கன்னு சொல்லி போனதுக்கப்புறம் போலீஸ் வருது. எங்கே வந்தாங்க, கொள்ளையர்கள் வந்தாங்கன்னா எவ்வளோ திருடினாங்க, எவ்வளோ வைரம் எவ்வளோ, வைடூரியம் எவ்வளோ, தங்க நகைகள் எவ்வளோ அப்படின்போது இல்லை என் பொண்ணுக்கு மனசார ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. அவங்களுக்கு அன்பளிப்பு ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் நாங்கள் புகார் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. வரிதான் இன்னைக்கு இந்தியாவுடைய நிலை இருக்குன்றது. பாஜக வந்து அந்த அளவுக்கு மக்கள் விரோத செயல்பாடுகள் செஞ்சுட்டு தேர்தல் நேரத்தில் அவங்க போடுற அந்த வேஷம் இருக்கு பார்த்தீங்களா, காங்கிரஸ் கட்சியே ஏதோ முஸ்லீம் கட்சி மாரி ஆக்குறாங்க. ஆமாம், காங்கிரஸ் முஸ்லீம் கட்சியா, அதுக்கு தான் நம்ம இவ்வளோ விஷயத்தை நான் அடிக்கிட்டேன். காங்கிரஸ் வந்து முஸ்லீம் கட்சி இல்லைன்றதுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம இவ்வளோ விஷயத்தை சொல்லிட்டோம். ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் கூட அதை எதிர்த்து களமாடும்போது நாங்கள் இப்படி தான், நாங்கள் வந்து இந்த நாட்டினுடைய பிரஜைகளை முஸ்லீம்களை பார்க்கின்றோம், உங்களை போல குரல் கொடுக்கல, அவங்க வேறுபடுத்தி நாங்கள் பார்க்க மாட்டோம், நீ அதை எப்படியாவது பிரச்சாரம் பண்ணு, அது உன்னுடைய நிலை, ஆனால் நாங்கள் இப்படிதான் சொல்லி அழுத்தம் திருத்தமாக பொது தளத்தில் சொல்லலையே. காங்கிரஸ் சொல்லலை, யாருமே சொல்ல பேசலை. அப்படி இருக்கும்போது நான் ஏன்டா வந்து பாசிசத்துக்கு எதிராக நான் போய் பலியாகணும், என் சமூகத்தை எதுவுமே பலியாக்கணுன்றது எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு உள்ளுணர்வு வருது. நியாயமா இல்லையா? நியாயமா இல்லையா? நீங்களே சொல்லுங்க.
இதை சில பேர் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, ஆமாம் இவர் எப்பவுமே பிஜேபி அதை அப்படி இப்படின்னு வானுங்க. நான் யதார்த்த நிலையிலே நான் எடுத்து வைக்கிறேன், மக்கள் பார்ப்பாங்க, நிச்சயம் மக்களுக்கு புரியும் நம்மளுடைய கருத்துக்கள், நம்முடைய பேசுறது என்ன செஞ்சிருக்காங்க காங்கிரஸ், இஸ்லாமியர்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அவ்வளோதான் கேள்வி.